தமிழ் சினிமால தொடர்ந்து சில திரைப்படங்கள் மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட்ல இருக்கு. ஸோ அதுல வந்து தனுஷ் அவரோட நடிப்புல என்ன கரன்னு கூப்பிடுவாங்க. எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது உங்க எல்லாரோட லுக்ஸ். ஒரே மீசையில் 4 படம். ஆனால் கெட்டப் ஒவ்வொருலும் ஒன்று மேலே தூக்கிட்டு ஒன்று மேலே தூக்கி ஒன்று கீரை இலக்கி. படத்தை கதை சொல்ல வந்தது தனுஷ் தான். எதுக்கு ஏன்ப்பா என்னகிட்ட வந்த உங்கள் அப்பாவே நடிப்பாருன்னு கேட்டேன். இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லாரும் உங்களை என்ன நினச்சிருக்காங்க, கோவக்கார டேரக்டர். உங்களுக்குள்ள ஒரு சாஃப்ட்னஸ், உங்களுக்குள்ள ஒரு இது இருக்குது சார். இப்படிப்பட்ட ஹீரோ அந்த டைரக்டர் லெவலில் எங்கே தூக்குறாங்கன்னா அந்த டைரக்டர் சொல்கிறத செஞ்சுட்டு போகிறாருல்ல. பட் இருந்தாலும் வராத படங்களை வந்து பைரசியில் வந்துச்சுன்னு போய் பார்க்குறது இருக்குல்ல. பைரசியில் யாருக்குமே காசு வராது. நீங்கள் கொடுக்குற காசு எவனோ ஒரு திருடனுக்கு தான் போகுது. ஸோ டோன்ட் என்கரேஜ் த தீஃப். இதனுடைய லைனை நம்ம எங்கேயோ பார்த்தா இருக்கும். ஆனால் அதை எடுத்து வேற மாதிரி ட்ரீட் பண்ணி அதை டெல்லிங்கில் சூப்பராக கொண்டு வர்றது வந்து கிங்கு கேரளா. 46 படம் பண்ணியிருக்கேன் டைரக்ஷன். அதில் 46 படமும் நான் வெளியில் தான் கதை வாங்கியிருக்கேன். கேரளா டைரக்டர்ஸ் மாதிரி ரைட்டர்ஸ் தனியாக இருப்பாங்க. கேரளாவில் இருக்கிற மாதிரி நிறைய ரைட்டர்ஸ் உருவானாங்கன்னா கண்டிப்பாக தமிழ்லையும் நல்ல படங்கள், நல்ல கதைகள் வரும். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்களே உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். வணக்கம். நான் அதுக்கு முன்னாடி வேற யார்கிட்ட பேசுகிறேன் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையுமே இந்த இடத்துல சந்திக்கிறது. ஸோ தமிழ் சினிமால தொடர்ந்து சில திரைப்படங்கள் மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட்ல இருக்கு. ஸோ அதுல வந்து தனுஷ் அவரோட நடிப்புல 30th ஏப்ரல் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதில் நீங்கள் எல்லாரும் முக்கியமான கதாபாத்திரத்தை இருக்கீங்க. எனக்கு என்னன்னா, எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது உங்கள் எல்லாரோட லுக்ஸ். டேரக்டரோட சில இன்டர்வியூஸ் நான் பார்த்தப்ப உங்களுக்கே அந்த லுக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஃபேஸ் பண்ணேன். சாரோடைய லுக்காக இருக்கட்டும், உங்களுடைய லுக்காக இருக்கட்டும், உங்களுடைய லுக்ஸ் எனக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட். ஸோ எவ்வளோ நீங்கள் அந்த லுக்ஸை என்ஜாய் பண்ணீங்க? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 300 படம் நடிச்சா அந்த மாதிரி மீசை எந்த படத்துலையுமே வச்சதில்லை. நான் அந்த மீசையில் வந்து 4 படம் நடிச்சிருக்கேன். அதுக்கு 1 ஜெயிலர், 2 கரை, 3 நம்ம யூத்து, 4 ஒரு கன்னட மூவி சிவராஜ்குமார் சார் டாடு. ஒரே மீசையில் 4 படம். ஆனால் கெட்டப் ஒவ்வொருலும் ஒன்று மேலே தூக்கிட்டு ஒன்று மேலே தூக்கி ஒன்று கீரை இலக்கி இறக்கி எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி. சார், உங்களுடைய லுக் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த லுக்? எனக்கு வந்து அந்த லுக்குக்கு அந்த மாதிரி கொண்டு வந்ததுக்கு காரணம் டைரக்டர் தான். விக்னேஷ் ராஜா அதுக்கு முன்னாடி போர் தொழில் பார்த்தேன். நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு படம் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. ஆடியன்ஸை உட்கார வச்சார், அந்த சஸ்பென்ஸுக்கு வந்து மெயின்டைன் பண்ணார், எல்லாம் பண்ணார். ஸோ அவர் வந்து அவர்கிட்ட நம்ம வேலை செய்ய போகிறோன்னும் போதே நம்ம வந்து சரி ஓகே அந்த டைரக்டருக்கு விஷயம் தெரியும், ஸோ அந்த டைரக்டர் சொல்கிறத நம்ம கேட்போன்னு மைண்டில் செட் ஆகிடும். எல்லா டைரக்டர்ஸும் சொல்கிறத நான் கேட்க மாட்டோம். சில டைரக்டர்ஸ் வந்து இவங்க விஷயம் தெரியும், நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் விஷயம் தெரியாத டைரக்டர் சார் நாங்கள் வந்து சார் இது இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமான்னு நாங்கள் கேட்போம். ஆனால் இவர்கிட்ட வந்து அவர் என்ன சொன்னாரோ அதை முதல்ல செஞ்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தாடி வளர்க்க சொன்னார். வளர்த்துட்டு அந்த கெட்டப் எல்லாம் இது பண்ணிட்டேன். போய் பண்ணிவிட்டு அன்றைக்கி டெஸ்ட் ஷூட் போது நான் போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டோம். இங்கே தான் சார் இது முதல்ல ஸ்டில் ஷூட் இங்கே தான் சார் எடுக்க போகிறோம், தனுஷ் சார் வராரு, அப்புறம் இவர் வராரு அப்படின்லாம் சொன்னாங்க. இவங்க 2 பேரும் வந்தாங்க, வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அவங்க பார்த்துட்டு இருந்தேன். அவங்களுக்கு வந்து சரி நம்ம இங்கே ஸ்டில் ஷூட் பண்ண போகிறோம், யாரோ ஒரு பெரிய ஒரு ஏதோ ஒரு கிழவனை கொண்டாந்து இங்கே உட்கார வச்சுருக்காங்கன்னு பார்த்துட்டு சார் அப்படின்னா தனுஷ் அந்த மாதிரி சொன்னோடனே இவருக்கு ஷாக். சார் நீங்களா அடையாளமே தெரியல, 1 நிமிஷம் டக்குன்னு பார்க்கும்போது அடையாளம் தெரியல சார் அப்படின்னாங்க. அது சக்ஸஸ். பியூட்டிஃபுல் சார். அதுதான் சக்ஸஸ். அந்த கெட்டப்பை வந்து என்ன டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரணும். ஒரு ஒரிஜினலாக ஏதோ ஒரு பெரியவர் உட்காந்துருக்காருன்னு நினைக்க வச்சது இல்லை. ஸோ ஆடியன்ஸுக்கு அது நம்ம நடிக்கும் போதும் அவருடைய ஸ்க்ரீன் பிளேலையும் அவருடைய டைலாக்லேயும் அதை நம்ம ஒழுங்காக பண்ணோம்னா அது வந்து கிடச்சிட போகுது. ரைட். ஸோ டைரக்டருடைய சக்ஸஸ் தான் அது. காட் இட் சார். அண்ட் பிரதர், முருகேசன்ன்ற கேரக்டர், ஸோ அந்த கேரக்டரை பற்றி மினிமலாக அண்ட் அந்த லுக்ஸ் பற்றி. முருகேசன்ற கேரக்டர் வந்து தனுஷ் சாரோட கூட்டாளி. ஸோ கரசாமியோட கூட்டாளி. படம் வந்து ராம்நாட்டில் 90s ஏர்லி 90s நடக்கிற ஒரு பேக்ரவுண்டில் நடக்கிற ஒரு கதை. ஸோ இதை தாண்டி நான் படத்தை பற்றி எதுவும் சொல்லலை. அண்ட் விக்னேஷ் ராஜா சார் வந்து என்னோடய ப்ளூ ஸ்டார் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் காசு பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டாரு. அப்போது 2 சீன் கொடுத்து நான் ஆடிஷன் பண்ணாங்க ஆஃபீஸில்.
பிடிச்சோன்னா அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹி வாஸ் வெரி பர்டிகுலர், நீங்கள் தான் பண்ணணும்னோன்னே எனக்கும் இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கிற படத்தில் யாருக்கு ஆசை இருக்காது. ஸோ இட் வாஸ் அமேசிங் டு பி ஆன் போர்ட். ஸோ அண்ட் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். 35 to 40 days நான் ஒர்க் பண்ணேன். ஓகே. எல்லா நாளுமே தனுஷ் சாரோட காம்பினேஷன் தான் இருந்துச்சு. ஓகே. ஸோ ஒரு ஃபேவரட் ஆக்டர் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட் வாஸ் அமேசிங். அது லைஃப் லாங் அது மறக்க முடியாது. ஓகே. சார் கூட காம்பினேஷன் இருக்கு, ஆனால் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இன்ட்ராக்ஷன் எதுவும் இல்லை. ஆனால் 2 பேருமே அந்த சீனில் இருக்கும். அது எப்படி? அது நீங்கள் பாருங்க. ஏப்ரல் 30th. கண்டிப்பா. உங்களுடைய படங்கள் இப்போ சமீபத்தில் வந்த படங்கள் எல்லாமே வந்து இந்த ஒரு மாதிரி இப்போ கரண்ட் டைம்ல இல்லாத ஒரு பீரியட். ப்ளூ ஸ்டார், பராசக்தி அண்ட் இப்போ பராசக்திலாம் கூட்டாளி தான். ஆமாம் சார், ஃப்ரெண்டு தான். ஆமாம் சார். ஸோ அது யோசிச்சிங்களா, என்ன நமக்கு ஒரு மாதிரி பீரியடிக்கல் ஃபிலிமாக வருது, கொஞ்சம் டேட் பேக்கெட் ஃபிலிம்ஸாக வருது இல்லை, அப்படி? அது பிளான் பண்ணி பண்ணுறது இல்லை. வர ஆப்பர்ச்சுனிட்டிஸில் பெட்டராக எது பண்ண முடியும் தான் பண்ணுறது. அது இந்த மாதிரி அமைஞ்சது. ஏன்னா இப்போ இன் பிட்வீன் ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன், அது கரண்ட்டில் நடக்கிற மாதிரி இருக்கும். அது ரிலீஸ் ஆயிருந்தா இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டீங்க. ஸோ இது பரவாயில்ல. பராசக்தி 60s வெப் சீரிஸ் என்னது? தீவினை போற்றுன்ட்டு ஒரு வெப் சீரிஸ். தீவினை போற்று. ஆமாம் சார், சோனிக்கு ஒரு வெப் சீரிஸ் பண்ணிருக்கோம். அது ஆமாம் சார், இன்னும் வரப்போகுது சார். ஸோ அது பண்ணது. ஸோ அது 60s பிஃபோர், ஐ மீன் 60ஸ்க்கு ஏர்லி பராசக்தி, பிஃபோர் ஃப்ரீடம். அந்த வகையில் நிறைய வருஷம் தாண்டி 90ஸ்க்கு வந்துட்டேன். இப்போ 2000 சீக்கிரமாக படம் பண்ணி கண்டிப்பாக நாங்கள் அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ட் சார், இப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க. பட் உங்கள் 2 பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன், இந்த கூகுள் குட்டப்பன், ஆண்ட்ராய்டு குஞ்சப்பன். ஸோ 2 பேருமே அந்த கதாபாத்திரத்தை எடுத்து பண்ணியிருந்தீங்க சார். அந்த படம் ஏன் இவர் நடுவில் உட்கார வச்சேன்னா, ஆக்சுவலாக வந்து வேற ஒரு இதில் வந்து நான் நடுவில் உட்கார வச்சேங்க, உட்காந்துன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இவர் வந்து நடிப்பில் வந்து எங்கள் 2 பேரையும் விட மட்டும் இல்லை, மலையாள இண்டஸ்ட்ரியிலே கலக்கினவர். தமிழில் இன்னொருத்தர் பார்த்து இந்த கேரக்டர் நம்ம பண்ணலாம், எப்படி இருக்கும் அப்படின்னு பயந்து பண்ணேன் நான். அப்படி பண்ணியிருந்தார் அந்த படத்தில். அதாவது அவர் உள்வாங்கி அந்த கேரக்டரை கொண்டு வந்தார். நமக்கு வந்து ஏற்கனவே பார்த்தது தான் பண்ணுறோம். அது ஃப்ரெஷ்ஷாக பண்ணும்போது அது எப்படி அது நல்லா வரும் அப்படின்றது ஃபீல் பண்ணி பண்ணுறது இருக்குல்ல, அதான் கிரேட்டு. நம்ம இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இன்டர்வியூஸ்லாம் முன்னாடி என்கிட்ட என்ன தலைவர் நடுவில் உட்கார அவர் பயங்கர ஃபன் சார். அவருடைய ஐயோ ஃபன்னு மட்டும் இல்லை சார், அவர் எல்லாமே அந்த கேரக்டராக ஆகிறது. அந்த ஐ திங்க் நீங்கள் வந்து ஸ்டோரி டிஸ்கஷனில் கூட உட்காருவீங்களா? அதான் ஏன்னா எல்லா கேரளா ஆர்டிஸ்ட் எல்லாருமே, ஏன்னா அங்கே நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து அவங்க கூட இருக்க அசிஸ்டன்ஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் நிறைய இன்புட்ஸ் வாங்கி, நீங்கள் பழைய தமிழ் படங்களை பார்த்தீங்கன்னா இதனுடைய லைனை நம்ம எங்கேயோ பார்த்தா இருக்கும், ஆனால் அதை எடுத்து வேறு மாதிரி ட்ரீட் பண்ணி அதை டெல்லிங்கில் சூப்பராக கொண்டு வர்றது வந்து கிங்கு கேரளா சினி இண்டஸ்ட்ரி ரைட்டர்ஸு. அது நம்ம நிஜமாகவே நம்ம பார்த்துருப்போம். அது அப்புறமா அந்த படம் பார்க்கும்போது, அதுக்கப்புறம் படம் பார்க்கும்போது எதுவும் தெரியாது. ஏதோ ஒரு மலையாள படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி அதெல்லாம் கில்லாடிங்க அவங்க. ஐயோ, அதே மாதிரி இங்கிலீஷ் படத்துலேருந்து ஒரு சின்ன நாட்டு தான், ஒரு லைன் மட்டும் எடுத்து, ஏன் திருஷ்யமே ஒரு ஜாப்பனீஸில் வந்தது, அது வேறு ஸ்டைலில் இருந்தது. அப்புறம் கொரியனில் வந்தது, அதுவும் வேறு ஸ்டைலில் இருந்தது. ஏன்னா கொரியனில் வந்து தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. அதை வந்து நாங்கள் சுதீப்புக்கு செலக்ட் பண்ணி நாங்கள் கொரியன் இது ரைட்ஸ் கேட்குறோம் கொரியன் இதுக்கு எல்லாம் கேட்டுட்ருக்கோங்க. அது நடந்துகிட்ருக்கு. திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் வருது, சார் படம் ஒன்று திருஷ்யம்னு ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. திருஷ்யம் தானே அது ரிலீஸ் ஆகிருக்கு, அதை பாருங்கள் அப்படின்னு. போய் பார்த்தா அந்த நாட்டு தான் இருக்குது. அவங்களும் கேஸ் போட முடியாது, இவங்க அந்த நாட்டு ஒரு ஃபேமிலி மாட்டிக்கிச்சுன்னா அது வந்து எப்படி தப்பிக்கிறது? அதில் வந்து நம்ம தான் என்ன பெரிய கிரேட்டுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வந்து அதில் வந்து கிரேட் வந்து கேரளா தான். நம்ம கிரேட்டாக நினச்சிட்டு இருக்கோன்னு எதை சொன்னோன்னா, இந்த மிஸ்ஸஸ் டவுட்ஃபேரை வந்து நான் வந்து அபய் ஷண்முகின்னு பண்ணோம். அபய் ஷண்முகி வந்து அதனுடைய த்ரெட்டு தான். பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் டவுட்ஃபேரில் இருக்கிற ஒரே ஒரு த்ரெட்டு தான். ஆனால் மிஸ்ஸஸ் டவுட்ஃபேரில் ஒரு ஜெமினி கணேசன் கேரக்டரே கிடையாது, ஒரு டெல்லி கணேஷ் கேரக்டரே கிடையாது, ஒரு நாகேஷ் கேரக்டரே கிடையாது, ஒரு நாசர் கேரக்டரே கிடையாது. இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு மணிவண்ணன் கேரக்டரும் கிடையாது. இந்த கேரக்டர் இல்லாமல் அபய் ஷண்முகி நினச்சி பாருங்கள். ஆனால் அது வந்து மிஸ்ஸஸ் டவுட்ஃபேர் தான். மிஸ்ஸஸ் டவுட்ஃபேரில் இருக்கிற அந்த லைன் இருக்க த்ரெட்டு, தன் குழந்தைக்காக தன் வீட்டுக்கே பொம்பளை வேஷத்தில் போனது, அது அந்த லைன் மட்டும் எடுத்துக்கிட்டு டோட்டல் ஸ்க்ரீன் ப்ளே மாற்றிட்டு டெல்லிங் சொன்னோம்.
படம் ஓடின உடனே நம்ம கிரேட்டுன்னு நினச்சோம். ஆனால் மலையாள படத்தை பார்த்தா இது மாதிரி 15 படம் 100 படம் இருக்குது. எல்லா படத்துலையுமே சார் அவங்க லைன் எடுத்துக்கிட்டு அப்படி சொல்கிறது வந்து ஸோ அவங்களுக்கு வந்து கை வந்த கலை. அதில் டிஸ்கஷனில் உட்காந்துருக்காருன்னாவே அவர் பெரிய நடிகர்ன்றது ப்ரூவ் ஆகிடும். அதாவது பெரிய நடிகர்னா நான் என்ன சொல்கிறேன்னா உள்வாங்கி பண்ணுறது. ஒரு கேரக்டரை உள்வாங்கி அது பண்ணுறவங்க எல்லாமே பெரிய நடிகர். கண்டிப்பாக சார். சார் இப்போ நீங்கள் தனுஷ் சாரோட ஒரு படம் இப்போ சமீபத்தில் அவருடைய கரியரில் அவருடைய படங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. அந்த கேரக்டர் அவர் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அவருடைய இந்த படம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறப்போ அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நடிகரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் நடிகரை பார்த்தது வந்து அவர் நல்லா நடிப்பார்னு எல்லாருக்குமே தெரியும், எனக்கும் தெரியும். அவருடைய படத்திலே நான் ஏற்கனவே தங்க மகன் நடிச்சிருக்கேன். அதில் வந்து அந்த தங்க மகனில் நான் என்னை வந்து சார் புருவத்தை இப்படி பண்ணாதீங்க சார், சுருக்குறீங்க நீங்கள், புருவத்தை சுருக்காதீங்க, புருவத்தை தூக்காதீங்க, அப்படி பண்ணுங்கள், ரொம்ப சாஃப்டான ஆள் சார் நீங்கள் அப்படின்றது. நான் படத்தை கதை சொல்ல வந்தது தனுஷ் தான். சரி எதுக்கு ஏன்ப்பா என்னகிட்ட வந்த உங்கள் அப்பாவே நடிப்பாருன்னு கேட்டேன். இல்லை சார் நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லாரும் உங்களை என்ன நினச்சிருக்காங்க, கோவக்கார ஒரு டைரக்டரு, எல்லாம் நிறைய கோவம் வரும் அவருக்கு எடுத்து. ஆனால் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சாஃப்ட்னஸ் இருக்குதுன்றது எங்கள் அப்பா சொல்லுங்க. ஏன்னா கஸ்தூரி ராஜாவும் நானும் கொலீக்ஸு, நாங்கள்லாம் ஒன்றா படம் பண்ணியிருக்கோம். அவர் ரைட்டரு, நான் அசோசியேட்டு, ராமராஜன் சார் டைரக்டரு, இப்படிலாம் பண்ணியிருக்கோம். அப்போ இருந்தே தெரியும். நான் கிராமத்து காதலா அப்படின்னு தான் கூப்பிடுவேன் கஸ்தூரி ராஜாவை. ஸோ அதெல்லாம் சொல்லியிருப்பார்ல பசங்களுக்கு. அதனால் உங்களுக்குள்ளே ஒரு சாஃப்ட்னஸ்ஸு, உங்களுக்குள்ளே ஒரு இது இருக்குது சார், அதை கொண்டு வரணுன்னு தான் இந்த கேரக்டர் நான் உங்களை பண்ண சொல்கிறேன். நீங்கள் வந்து கோவமாக மட்டும் நடிக்கிறது, ஒரு அந்த பஞ்சு போட்டு ஒரு கலாய்ச்சி பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு வரும்ன்றதில்ல சார், உங்களுக்குள்ளே எல்லாமே வரும் அப்படிங்கிறது நான் சொல்லணுன்றதுக்கு தான் சார் இந்த கதையை உங்கள் பண்ண சொல்கிறேன். ஓகே. அது அப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த படத்தில் நடிக்கிறாரு. அவருக்கு நல்லா நடிக்கிறதுன்னு நம்ம உலகத்துக்கே தெரியும். நமக்கு வந்து அவர் நடிப்பை வந்து பார்த்து அசந்தெல்லாம் போகல. அவர் அந்த மாதிரி நடிக்கலைன்னா தான் நான் அசந்து போயிருப்பேன். நல்லா பண்ண வேண்டியது ஏன் சரியாக பண்ணலையே அப்படின்னு அப்படி ஒன்றும் அசந்து போகலாமே தவிர, நல்லா நடிக்கிறவர் நல்லா தான் நடிக்க போகிறாரு. அவரே சைலண்ட்டாக வந்து அந்த டைரக்டர் சொல்கிறத கேட்டு பண்ணிட்டு போகிறாரு. அப்படின்னும் போது அந்த டைரக்டர் லெவலில் இன்னும் கொஞ்சம் அதான் இந்த இப்படிப்பட்ட ஹீரோ அந்த டைரக்டர் லெவலில் எங்கே தூக்குறாங்கன்னா, அந்த டைரக்டர் சொல்கிறத செஞ்சுட்டு போகிறாருல்ல. அப்படியே ஏதாவது இது பண்ணால் கூட கிட்ட போய் சார் அது நான் இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாருல, அப்போ அந்த டைரக்டர் லெவல் ஏறுது. ஸோ அப்போ அந்த டைரக்டருக்கு நம்மலாம் சைலண்ட்டாக சொல்கிறது கரெக்டாக கேட்டுட்டு போடணும் அப்படின்ட்டு. கிரேட் சார். சார் இப்போ நீங்கள் தமிழில் வீரதீரீஸ்வரனுக்கு அப்புறம் உங்களுடைய அந்த ரீச் தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. எனக்கு என்னென்னா உங்களை பற்றி சில விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டப்போ, நீங்கள் மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக வந்தீங்க, அதெல்லாம் தாண்டி சின்ன வயசுல உங்களோட சைல்டுஹுட்டே வந்து தேட்டரோட சத்தம், தேட்டர் சார்ந்த ஒரு அந்த அந்த டென்ட் கொட்டாயை சுற்றியே உங்களுடைய வாழ்க்கை இருந்ததை நான் கேள்விப்பட்டேன். அது உண்மை தானே சார்? அப்படி தான் ஒரு லைஃப்பில்? அப்படிதான். என்னோட வீடு பக்கத்தில் தான் தியேட்டர், ஓலை தியேட்டர், பழைய. ஆமாம், நம்ம கொட்டாங்கன்னு சொல்லுவோம். கொட்டை, சினிமா கொட்டை. சினிமா அப்போ அங்கே வர படம் எல்லாம் டெய்லி போய் பார்க்குறதுக்கு காசு இல்லை. ஆனால் இன்டர்வெல்ல எல்லாரும் யூரின் போகிறதுக்கு அந்த சைடில் வரும். அப்போ நானும் அவரை கூட உள்ள கறி இன்டர்வெலுக்கு அப்புறம் எல்லா படமும் பார்த்துருக்கேன். இது என் ஸ்கூலில் போய் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுடே இன்ன படம் கதை இது, பாக்கி எல்லாமே சவுண்டு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் சவுண்டு. யாராவது இருந்து ஒரு டிக்கெட் எடுத்துன்னா ஓகே. டெய்லி டிக்கெட் இன்னும் கிடைக்க மாட்டேன். அன்னைக்கு 2 ரூபா. அது வேணும்னா எத்தனை நாளுக்கு கழிவல்ல, ஓணம் கிறிஸ்மஸ் அதுக்கு வரணும். ஆனால் இந்த மாதிரி ஃபுல் கேட்டு மிமிக்ரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே சார். ஸோ அப்படியே உங்களுடைய ஜேர்னி வந்து உள்ள டிஃப்ரெண்டாக இருக்கு நெக்ஸ்ட்டு இல்லை. கண்டிப்பாக சார். இந்த டிரைவிங் லைசன்ஸில் வர மாதிரி அதில் தியேட்டரில் டிரைவிங் லைசன்ஸ் இல்லையா ஃபர்ஸ்ட் தியேட்டரில் தான் ஆரம்பிக்கும். தியேட்டரில். பட் இங்கே எப்படி இருக்குது சார்? இப்போ சார் சொன்ன மாதிரி மலையாளம் சினிமா இண்டஸ்ட்ரி இஸ் வே டு டிஃப்ரெண்ட். அதோடைய ரைட்டிங், அதோடைய விஷுவல், அதாவது என்னன்னா ரொம்ப யதார்த்தமான கதைக்களம். அது வந்து ரொம்ப ரியாலிட்டியாக ஒரு ஆடியன்ஸ். கேரளாவில் வந்து கண்டென்ட் சின்னதாக இருக்கா. ஒரு வீட்டில் இருந்து சின்ன கண்டென்ட்டில் இல்லை ஒரு கேரக்டரில் இருந்து ஆரம்பித்து சினிமா ஃபினிஷ் ஆகிடும். அது அந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் இங்கே வரும்போது கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும், கேரக்டர் அவ்வளவு டெப்த்தாக இருக்கணும், அவ்வளோ பெருசாக வரணும். சார் சொன்ன மாதிரி மசாலா இதெல்லாம் வரணும். டிஃப்ரெண்ட். அது கேரளாவிலும் இங்கேயும் டிஃப்ரெண்ட்டு. இதுக்கப்புறம் தெலுங்குலும் வேற மாதிரி இப்போ கொஞ்சம் கூட ஆமாம் ஜாஸ்தி. அது கரெக்டு. இமோஷன் சேம் தான், ஆனால் கல்ச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்குது.
எல்லாம் இல்லை உங்களுக்கு கேரளா பீப்புளே வந்து தேவையில்லாமல் நிறைய பேச மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாவே ஓ சார் அது புரியாது சார். அது அது அதாவது நம்மள இருந்தால் ஆமாண்டா அப்படின்னுவோம், அவங்க அப்படின்ட்டாங்கன்னா போதும். ஸோ அதிலே குறைச்சிருவாங்க. அது மாதிரி அது வந்து ரொம்ப ஓவராக சொல்கிறது கிடையாது. நமக்கு வந்து கொஞ்சம் சத்தமாக ஆமாண்டா ஆமாண்டா அப்படின்னு சத்தமாக சொல்கிறது நமக்கு பழக்கம். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அது ரைஸ் ஆகும். தெலுங்கு பக்கம் சுத்தம் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கவங்ககிட்ட பேசுகிற மாதிரி பேசணும் சாதாரணமாகவே. அது மாதிரி அது ரேஞ்சு அப்படியே கல்ச்சர் மாறிட்டே இருக்குது அந்த பக்கம் போக போக. அதனால் அவங்களுக்கு கிளாசிக் ஃபிலிம்ஸ் வந்து எடுக்கணும், இந்தியன் ஃபிலிம்ஸில் கிளாசிக் ஃபிலிம்ஸ் எடுக்கணும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கிளாசிக் ஃபிலிம்ஸ் வில் கம் ஃப்ரம் மலையாளம். தமிழ்லேயும் இருக்குது, பாரதிராஜா சார் படம், பாலச்சந்தர் சார் படம்லாம் இருக்குது. ஆனால் இது இன்னி வரைக்கும் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல படங்கள், பெரிய பெரிய ஹீரோஸ் கூட. இங்கெல்லாம் ஒரு ரஜினி சாருக்கோ இல்லை ஒரு அஜித்துக்கோ விஜய்க்கோ வந்து அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணவே மாட்டாங்க. மோகன்லால் சார் மம்முட்டி சாரெல்லாம் பண்ணுற படங்கள் இவங்களால பண்ண முடியாது, பண்ணாலும் ஏற்றுக்க மாட்டாங்க நம்ம ஜனங்க. அதெல்லாம் அவங்க ரொம்ப சாதாரணமாக பண்ணிட்டு போயிடுவாங்க. ஐயோ நிறைய படங்கள் மம்முட்டி சாரெல்லாம் ஐயோ நிறைய கவலையே படாமல் பண்ணுறாங்க. அவருக்கு ஆனால் ஹீரோவாக இருக்கணும் அந்த படத்தில். அது ரோல் பெருசு சின்னது வயசானது அதெல்லாம் இல்லை. இப்போ கலம்காவல் அவர் வில்லன் தான். ஆனால் ஐ வில் பி த லீட் ரோல். பட் அந்த அது அவருக்கு அப்போ இருந்தே லீட் ரோல் பண்ணணும்னு. கண்டிப்பாக சார். அண்ட் இப்போ ரொம்ப முக்கியமான இன்னொரு கேரக்டர் ஜெயராம் சார் பண்ணியிருக்கிறார். கோகுலம்லேருந்து உங்களுக்கு அவருடைய நட்பு இருக்குது. ஆமாம், கோகுலம் வந்து விக்ரமன் சார் பண்ணது. நான் அப்போ டைரக்டர் ஆகிட்டேன். அது அவர் கோகுலமில் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. ஹீரோ தான், பட் அர்ஜுன் தான் ஃப்ளாஷ்பேக் ஹீரோ. ஏன்னா ஹீரோயினுடைய லவர் வந்து தான் ஹீரோ, பானுபிரியா ஹீரோயின். அப்போது வந்து அதில் ஃபுல் டைம் இது ஹீரோ வந்து என் படத்தில் தான் தமிழில் முதல்ல புருஷலட்சுமி குஷ்பு அண்ட் ஜெயராம் வச்சு. அப்போவே ஜெயராம் பற்றி நல்லா தெரியும் எனக்கு. நான் வந்து அவர் ஆசாந்தன்னை குருன்னுவேன், அவர் என்ன ஆசாந்தன்னை குருன்னு சொல்லுவேன். ஃபுல்லாக இது எங்களுக்குள்ள. பட் வெரி நைஸ் டு ஒர்க் வித் பீப்புள் ஹூ நோஸ் த பெர்ஃபார்மன்ஸ், வாட் டைப் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஷுட் பி கிவன் டு திஸ் கேரக்டர் அப்படின்னு நினச்சி பண்ணுறவங்க இவங்கள மாதிரி இருக்கவங்க. எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்காங்க, பட் மோஸ்ட்லி இன் கேரளா. பட் அது இவர் கலக்குன்னு கலக்கிறாரு. ஆமாம், சமீபத்தில் ஜெயிலர் 2 பார்க்கணும் நான் கண்டிப்பாக சார். ஏன்னா எங்கள் படம் ஷூட்டிங் போது நடுவில் அவர் வரல சார், இவர் வரல சார், உங்களை காம்பினேஷன் பண்ணான்னு பார்த்தேன். அப்படின்னா நான் அவர் இல்லை சார், எங்கே இருக்காரு? ஜெயிலர் 2 இதுலேயே ஜெயிலர் 2 பெருசாக தெரிஞ்சிச்சு. நிறைய ஜெயிலர் 2லேருந்து தான் வருவார். அதுவே பெரிய ஆன்டிசிபேஷனில் காத்துட்ருக்கு சார். நீங்கள் சொல்லுங்கள், ஜெயராம் சார் கண்டிப்பாக அவரோட உங்களுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுற ஜோன் இருந்ததா? இல்லை இருக்கு. அது மலையாளத்துல நம்ம ஒரு நிறைய படம் சார்வாயிட்டு ஜெயராம் சார்வாயிட்டு ஒர்க் பண்ணியாச்சு. இந்த படத்துல காம்பினேஷன் நிறைய இருக்கு. நிறையனா படம் பாருங்களேன், காம்பினேஷன் இருக்கு. அவர் இல்லாத டைம் ஷூட்டு முடிச்சுங்கன்னா சும்மா இருக்க மாட்டேன், விழிக்கும். அவர் பேசிட்டே இருக்கும். காமெடி தான். ஒவ்வொரு நம்ம கேரளாவில் நடக்கிற நல்ல காமெடிங்கன்னு பேசிட்டே இருக்கும். சிரிச்சு இது போகும், வாய் வலிக்கும். ஐயோ, ஏன்னா அவரும் ஒரு மிமிக்ரி பேக்ரவுண்ட், அவருக்கு ஒரு மிமிக்ரி இருக்கு, உங்களுக்கு ஒன்று இருக்கு. அதை நீங்க என்ஜாய் பண்ணுவீங்களா சார்? லைக் அதை பத்தி அதுக்கு தான் கனெக்ஷன் இருக்கு. அவரு ஒரு என்ன வார்த்தை சொல்லதான் எனக்கு அது கரெக்டா பிக் பண்ணிடும். ஓகே இதுதான். அப்ப அவரு அந்த மாதிரி நல்ல வைப் இருக்கு. இங்க யாரையாவது பத்தி மிமிக்ரி பண்ணுவாரா சார்? இல்ல அவர் ஜெயராம் நிறைய பண்ணிருக்காரு. ஏன்னா ஸ்டேஜ்லயே பண்ணிருக்காரு. மணி சார் மிமிக்ரி பண்ண ஒரே ஆர்டிஸ்ட் இவரு. அது வந்து இப்ப பிரபு டைரக்டர் மணிரத்னம் சாரே அப்படியே மிமிக்ரி பண்ணது இவர் ஒருத்தர் தான் ஸ்டேஜ்ல. பொன்னியின் செல்வன்ல பண்ணியிருந்தார். ஐயோ, ஆனா அது கரெக்டா பண்ணாரு. கண்டிப்பாக சார். சார், இப்போ உங்களுடைய படங்கள் ஸ்க்ரீன் பிளேல எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு திரைப்படங்கள் எல்லாமே அப்படிதான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விக்னேஷ் ராஜா அண்ட் ஆல்ஃப்ரெட் 2 பேருமே ஒரு முக்கியமான பங்களிப்பில் இருக்கிறாங்க. ஒரு படத்துக்கு ரைட்டிங் அப்படிங்கிறது என்றைக்குமே முக்கியமான ஒன்று. சமீபத்தில் ரைட்டர்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கிறாங்க, கதையில் வந்து இந்த ரைட்டிங் கொஞ்சம் வீக்காக இருக்குன்ற
கருத்துக்கள் வந்துட்டு இருந்தது. ஸோ விக்னேஷ் ராஜா பொறுத்த வரைக்கும் போர் தொழிலுக்கே அவர் கிட்டத்தட்ட 4 வருஷம் அவங்க டைம் எடுத்து அந்த படத்தை பண்ணாங்க. இந்த படத்துக்குமே they took a long time to write. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ரைட்டர்ஸ் அண்ட் டேரக்டருக்கான இந்த கொலாபரேஷன் ப்ராசஸ்? உங்களுக்கு தெரியும், நான் வந்து 46 படம் பண்ணியிருக்கேன் டைரக்ஷனு. அதில் 46 படமும் நான் வெளியில் தான் கதை வாங்கியிருக்கேன், கேரளா டைரக்டர்ஸ் மாதிரி. ஏன்னா கேரளாவில் அந்த காலத்தில் எல்லாம் வந்து ரைட்டர்ஸ் தனியாக இருப்பாங்க. இன்றைக்கும் மலையாளத்தில் ரைட்டர்ஸ் தனியாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நேம் இருக்குது. நான் அது மாதிரி ரைட்டர்ஸ் கிட்ட தான் அவுட்லெட் 2 லைன் ஒரு இம்ப்ரெஷன் ஆயிடுச்சுன்னா, நமக்கு ஒரு இன்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா அந்த 2 லைன்னா கூட அவர் தான் ரைட்டர், அவருக்கு தான் பேர் கொடுப்பேன், அவருக்கு தான் அந்த பணம் போய் சேரும். அப்படி அந்த 2 லைனை வச்சுட்டு நம்ம பண்ணுற ஸ்க்ரீன் பிளே இருக்குல்ல, அது என்னுடைய அதாவது நான் ஒரு குரூப்போடு தான் பேசுவேன், பட் அதில் செலக்ட் பண்ணுறது நான் தான். இது நல்லா இருக்கு, சிச்சி வேணாம், இது ஒரு நல்லா இருக்க சொல்லு அதுலேருந்து நமக்கு ஏதாவது தோணும், இது எப்படி பண்ணிக்கலாமா பாரு அப்படின்னா ஓகேனாங்கன்னா அதை வச்சுக்கிறது இப்படி. ஸோ ஸ்க்ரீன் பிளே, டயலாக், டைரக்ஷன் தான் நான். என்னுடைய கதை வந்து மூலக்கதையாக இருந்தாலும் சரி, கதையாக இருந்தேன் அது வந்து வெளியிலேருந்து தான் வாங்கியிருக்கேன். ஸோ அப்படி ஒரு ரைட்டர்ஸ், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஆல்ஃப்ரெட் மாதிரி ரைட்டர்ஸ் வந்து நிறைய லைக் கேரளாவில் இருக்கிற மாதிரி நிறைய ரைட்டர்ஸ் உருவானாங்கன்னா கண்டிப்பாக தமிழ்லையும் நல்ல படங்கள், நல்ல கதைகள் வரும். ரைட்டர்ஸ் தனியாக வரணும். நிறைய பேர் ரைட்டர்ஸ் யூனியன் இருக்குது, ஆனால் போய் பாருங்கள், அந்த ரைட்டர்ஸ் யூனியன் அவ்வளோ ஏழ்மையான ஒரு யூனியனாக இருக்கும். ஏன்னா அது ரைட்டர்ஸுக்கு வந்து அந்த மரியாதைகள் இங்கே ரொம்ப கம்மி. ஆக்சுவலாக மலையாளத்தில், கேரளாவில் ரைட்டர்ஸுக்கு மரியாதை ஜாஸ்தி. இப்போ ஒரு பெரிய ரைட்டர் கம் டைரக்டர் கம் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அது இந்தியா பூராவே அவரை பற்றி பேசினேன். அந்த மாதிரி ரைட்டர்ஸ் சச்சி அந்த ரைட்டர் மாதிரி நிறைய ரைட்டர்ஸ் வந்து இங்கேயும் அந்த மாதிரி உருவாகணும். நான் நிறைய படத்தில் சொல்லியிருக்கேன், நிறைய இதில் சொல்லியிருக்கேன். வில்லன் வந்து நான் பண்ணது வந்து ஷூட்டிங் வந்து எப்போ டேட்டு எப்போன்னு கேட்டேன். சார் வில்லன் டைட்டில் வச்சுட்டேன் சார்ன்றார் ப்ரொடியூசரு. ஏன்னா கதையே தெரியாமல் எப்படியா டைட்டில் வச்சேன்னா, சார் வில்லன் அஜித்துக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு. அந்த பீரியடில் அஜித் வந்து ஹீரோ சார், நிறைய அவருக்கு மாஸ் இருக்குது, அவருக்கு வில்லன் டைட்டில் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சரி ஓகே சார், தீபாவளி ரிலீஸ் சார். எப்போ வந்து சொல்கிறாங்கன்னா, பஞ்சதந்திரம் வந்து கமல் சார் ஆஃபீஸில் தான் இது எடிட்டிங் நடக்குது, அவரோட எடிட்டிங் ரூம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே நடக்கும்போது ஜூனில் வந்து சொல்கிறாரு, மேலே வந்து சொன்னார், ஜூனில் அட்வான்ஸ் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் போய் என்னோடய கெஸ்ட் ஹவுஸில் போய் நான் இந்த இவர் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது, நம்ம டக்குன்னு பேர் வர மாட்டேங்குது, உட்காந்துருக்கும்போது யூகி சேது பஞ்சதந்திரம் நடித்ததுனால அவர் வாங்க டிஸ்கஷனுக்கு கூப்பிட்டு, ஏன்னா அவர் டேலண்ட்டு தெரிஞ்சிச்சு. அது நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, யாராவது கதை சொல்லுங்கப்பா சொல்லணும்னு. ப்ரொடியூசர் அவர் சக்கரவர்த்தி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கதை மேலே, அவரும் இருக்கு. அவர் அப்படியே அந்த இன்டோர் ஸ்விம்மிங் பூலு காலை தண்ணியில் ஆட்டிக்கிட்டு ஏதாவது சொல்லுங்கள் ஈவி அப்படின்னு சொன்னோன்னே, அவர் சின்ன சின்ன கல் எடுத்து அந்த இதில் போட்டிருந்தார், பேப்பர் இதெல்லாம். இப்படி தான் சார் ஒருத்தன் தண்ணியில் அப்படி கல்லை போட்டுனே இருந்தான் சார், இதை பார்த்துட்டு என்ன போட்டுருந்தான் சார். அதுக்கெல்லாம் அடியாளுங்கள்லாம் அந்த போலீஸ்காரங்கெல்லாம் வந்தாங்க, வந்து இவன் தான் சார்னா நான் அடிக்க ஓடிடும்போது இன்னொருத்தன் நிறுத்தினான். டேய் அவனே பாவன் ஹேண்டிகேப்டு, அவனை போய் எப்படா திருடி இருப்பான் படா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்கெல்லாம் போயிட்டாங்க. இவன் சிச்சினே இருந்தான் சார், இவன் பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்தான் சார், இவன் ஃபேஸ்லேயே இருந்தான் சார். அவன் அப்படி பார்த்து அவன் சிரித்தான் சார். இந்த சீன் மட்டும் சொல்கிறேன் சார், நான் வந்து வேறு இடத்துலேருந்து நான் பார்த்தது ஞாபகம் வருது, இந்த மாதிரி எதாவது பண்ணலாமான்னு. அந்த இன்ஸ்பிரேஷன் ஒன்று போதும், அவர் பேர் தான் கதை, அவருக்கு தான் அந்த பேமெண்ட் சொல்லிவிட்டு அந்த இன்ஸ்பிரேஷன் வச்சு நாங்கள் எல்லாம் உட்காந்து வேறு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணோம். அதான் வில்லன். தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த 1 வீக் டிஸ்கஷன் முடிஞ்சிச்சு. 1 வீக் சார் ரைட்டிங்கில் 1 வீக் டிஸ்கஷன், 5 டேஸில் நான் டயலாக் எழுதிட்டேன். we went for shooting. அப்போ யார் யார் இருக்காங்க, எந்த ஆர்டிஸ்ட் இதுக்கு, பாண்டு இருக்காரா, ஓகே பாண்டுவா, இந்த ஆர்டிஸ்ட் இருக்காரா, யார் யார் அவைலபிள் இந்த டேட்டில், அவங்க தான் ஹீரோயின். மீனா இருக்காங்களா, மீனா டேட்ஸ் இருக்கா, ஓகே அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹீரோயின், இன்னொரு ஹீரோயின் வந்து அந்த பொண்ணு இருக்கா, ஓகே அந்த பொண்ணு 5 நாள் தான் இருக்குது, ஓகே கூட்டின்னு வாங்க. ஃபாரினுக்கு டேட்ஸ் தனியாக நீங்கள் அவங்க டேட்ஸை வந்து இது வாங்கி சாங்குக்குன்னு எல்லாமே சைமல்டேனியஸாக நடக்கும் ஷூட்டிங்கு. இதில் இந்த 90th டேட் தேட்டருக்கு வந்துடுச்சு படம். அது வந்து இவங்க, நானாவது 90 டேஸ் பண்ணுறேன், இவங்கெல்லாம் 40 டேஸில் முடிச்சிடுவாங்க படமே. 40 டேஸ் 20 டேஸ் ஷூட்டிங் முடிப்பாங்க. நான் சொல்கிறேன் ஃபுல் பிக்சர். ஓகே நான் வந்து இன்றைக்கி பூஜை போட்டேன்னா
அந்த தேட்டருக்கில் அட்வான்ஸு இது கொடுக்குறாங்க. அந்த தேட்டர்லேயே அப்போல்லாம் வந்து நம்ம முன்னாடியே தேட்டர் புக் பண்ணோம். ஆர்ஆருக்கு ஃபைனல் மிக்சிங்க்கு எல்லாத்துக்கும் புக் பண்ணோம். அது அப்போவே டேட் கொடுத்துருவோம். நான் ரிவர்ஸில் ஒர்க் பண்ணுவேன். இத்தனாந்தேதி ரிலீஸ்னால் இத்தனாந்தேதி சென்சார் ஆகிருக்கணும், இத்தனாந்தேதி வந்து ஃபஸ்ட் காப்பி ரெடியாக இருக்கணும். அப்போ அதுக்கு முன்னாடி மிக்சிங் இது, அதுக்கு முன்னாடி ரீரெக்கார்டிங் டேட்டு எல்லாமே போட்டு வச்சுட்டு டேட்டு கொடுத்துருவேன். இந்த டேட்டுக்குள்ளே ஷூட்டிங் முடிக்கணும். அது நடக்கலான்னா தான் நான் கற்றுவேன். அப்போ தான் நான் டென்ஷன் ஆவேன். அது வந்து கோவக்கார டைரக்டர் இது வரலன்னா அது தப்பு நடக்குதுன்னா உடனே அங்கே ஏன்னா அதுக்காக நம்ம உழைக்கிறோம். கண்டிப்பாக அது அந்த நேரத்தில் முடிச்சா தான் அதை ரிலீஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக சார். ஃபைனலி இப்போ ஆடியன்ஸ்க்கு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறது? ஆடியன்ஸுக்கு என்ன சொல்லணும்? எல்லாரும் அதான் இவர் சொல்லுவார், என்ன டேட் ரிலீஸ் சார்? ஏப்ரல் 30. எங்கே வந்து பார்க்கணும் சார்? தியேட்டரில் வந்து அது எந்த படம்? கரை. எல்லா படத்தையுமே தேட்டரில் தான் வந்து பார்க்கணும். அதான் நல்லது. அது ப்ரைவசியில் பார்க்குறது அது பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் விட்டுருங்க. அஃப்கோர்ஸ் அந்த பாயிண்ட் கேட்கணும்னு நினைச்சேன் சார். ஏன்னா அந்த பாயிண்ட் மட்டும் கேட்கணும்னு நினைச்சேன். அதான் அவங்கள ஆடியன்ஸை சொல்லி தப்பு இல்லை. பைரசி வந்தால் பார்க்கணுன்னு தோணும். அந்த காலத்தில் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு தோணும். பட் சினிமாவை நேசிக்கிறவங்க பைரசியை அவாய்ட் பண்ணுங்க. ஏற்கனவே அவாய்ட் பண்ணிட்டீங்க நிறைய. பிகாஸ் ஆஃப் த ஓடிடி நல்லா உங்களுக்கு பைரசி எல்லாம் அவாய்ட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் வராத படங்களை வந்து பைரசியில் வந்துச்சுன்னு போய் பார்க்குறது இருக்குல்ல, அதான்ண்ணா. அது உங்களை தேடி வரும். ஓடிடிலேயும் வரும், தேட்டர்லேயும் வரும். அங்கே போய் பாருங்கள். அது வந்து இப்போ ஓடிடியில் வந்தால் ப்ரொடியூசருக்கு காசு வருது. இது பைரசியில் யாருக்குமே காசு வராது. நீங்கள் கொடுக்குற காசு எவனோ ஒரு திருடனுக்கு தான் போகுது. ஸோ டோன்ட் என்கரேஜ் த தீவ்ஸ். தேங்க்யூ. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.